ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து கூடுதல் விவரங்களை நேரலையில் தருகிறார் செய்தியாளர் பூபேஷ். இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு தொடங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, விவரங்களை வழங்கலாம்? நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் நடக்கக்கூடிய அந்த மருத்துவத்திற்கான தேசிய தேர்வு முகமையால் நடத்தக்கூடிய அந்த நீட் தேர்வானது ராமநாதபுரத்தில் இன்று 5 இடங்களில் நடக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரி, அரசு சேதுபதி அரசு கல்லூரி உள்ளிட்ட 5 இடங்களில் நடக்கக்கூடிய இந்த தேர்வில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 1844 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். அது மட்டுமல்லாது இன்று தேர்வு எழுத செல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் கடுமையான கட்டுப்பாட்டுக்கு பின்னரே அந்த தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக மெட்டல் பொருட்களான எந்த ஒரு ஆபரணங்களையோ மற்ற எந்த ஹேர் பேண்ட் உள்ளிட்டவற்றையோ கொண்டு செல்லக்கூடாது. அவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் மற்றும் எழுது கொள்வதற்கான அந்த பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும். அதுபோல இந்த தேர்வு மைய வளாகத்திற்குள் பெற்றோர் யாருக்கும் அனுமதி கிடையாது என்பது போன்ற கடுமையான கட்டுப்பாட்டை இந்த அதிகாரிகள் தரப்பில் விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போலீசார் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பெற்றோர்கள் குழுமுவதோ பிற நபர்கள் குழுமுவதோ அவர்கள் தொடர்ச்சியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கக்கூடிய சூழலில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பிள்ளைகளை இந்த நீட் தேர்வு எழுதுவதற்காக பெற்றோர் பாதுகாப்பாக இங்கு கொண்டு வந்து தேர்வுக்கு அனுப்பக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தேர்வுக்கு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வுக்கு வெளியிலேயே அந்த குடிநீர் உள்ளிட்ட பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. வளாகத்திற்குள் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் அதே போல தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருவதோடு இந்த தேர்வில் எந்த முறைகேடும் ஏற்படாத வண்ணம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர். நீட் தேர்வு எழுதுவதற்காக மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் இன்றைய தினம் அந்த தேர்வு மையத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் 1844 மாணவ மாணவிகள் 5 இடங்களில் இந்த நீட் தேர்வை எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.